இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வன்னியர்கள் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் வன்னியர் சங்கத்தின் மீதும் மிகப்பெரிய வன்மத்தை ஒரு யூடியூப் சேனல் பேட்டியிலே கூறியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால், அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தமிழகத்தில் ஒரு முதல்வர், தமிழகத்திலே தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதல்வர் இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சமீபத்தில் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கின்ற பொழுது வன்னியர்கள் மீது மிகப்பெரிய வன்மத்தை கக்கியிருக்கிறார். வன்னியர்களை வன்முறையாளர்கள் என்று மீண்டும் மீண்டும் சித்தரிக்கிறார்கள். அப்படி சித்தரிக்கின்ற வேலையை இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த திருமாவளவனும் இந்த ரவிக்குமாரும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு பொது நிகழ்ச்சியிலே பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், தமிழகத்திலே தலித் ஒருவர் முதலமைச்சராகின்ற சூழ்நிலை இல்லை, தமிழகத்திலே தலித் ஒருவர் முதலமைச்சர் ஆக முடியாது என்று பேசியிருந்தார். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தலித் ஒருவர் முதலமைச்சர் ஆக முடியாது என்றெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். ஏற்கனவே பல தலித் சமூக முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவின் மிக பெரும் மாநிலம் என்று வர்ணிக்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மாயாவதி உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சராக 5 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். இந்த வரலாற்றை எல்லாம் மறைத்துவிட்டு திருமாவளவன் தமிழகத்திலே தலித் ஒருவர் முதலமைச்சராக முடியாது என்று பேசியதற்கு பிறகு, இத்தனைக்கும் தலித் சமூகத்திற்காக கட்சி நடத்துகின்ற திருமாவளவன், தலித் சமூகத்தின் ஓட்டை வாங்கி தன்னை பலப்படுத்திக் கொண்ட திருமாவளவன், தலித் சமூகத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தலித் சமூகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்திலே ஒருவர் முதலமைச்சர் ஆக முடியாது என்று திருமாவளவன் சொன்னதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார். பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரித்தால், பட்டியலினம் பெருவாரியாக பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரித்தால், நாங்கள் தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவரை முதலமைச்சராக்குகிறோம் என்று சொல்லியிருந்தார். இதை இன்றைக்கு புதிதாக அன்புமணி அவர்கள் சொல்லிவிடவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவேன் என்று தமிழகத்திலே முதலில் சொன்ன ஒரே தலைவர் டாக்டர் ஐயா மட்டும்தான். திமுக சொல்லவில்லை, அண்ணா திமுக சொல்லவில்லை, காங்கிரஸ் கட்சி சொல்லவில்லை. இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி உருவாவதற்கு முன்பு தமிழ்நாட்டிலே இருந்த எந்த அரசியல் கட்சிகளும் தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொல்லவில்லை. இப்படி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவரை முதலமைச்சர் ஆக்குகிறோம் என்று சொன்னதற்கு பிறகு, அது சம்பந்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரை ஊடகவியலாளர் கேள்வி கேட்கிறார். அது அன்புமணி ராமதாஸ் இவ்வாறு சொல்லி இருக்கிறார், இதற்கு நீங்கள் என்ன செய்ய போய் என்று கேட்டதற்கு, ஒருவேளை தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவரை பாட்டாளி மக்கள் கட்சி முதலமைச்சராக்கினால் குடிசைகள் கொளுத்தப்படாது, தலித் சமூகம் வாழ்கின்ற பகுதிகளில் குடிசைகளை கொளுத்த மாட்டார்கள், தலித் சமூகம் அமைதியாக இருக்கும் என்று கிண்டலும் கேலியுமாக பதில் சொல்லி இருக்கிறார். நான் கேட்பதெல்லாம், வட இந்தியாவில் பல தலித் சமூகத்துடைய குடிசைகள் கொளுத்தப்பட்டிருக்கிறது, அங்கே வன்னியர்கள் இருந்தார்களா? வட தமிழ்நாட்டிலே தலித் சமூகத்தை சார்ந்தவருடைய வீடுகள் கொளுத்தப்பட்டது 1990 பல வருடங்கள் தொடர்ந்து ஜாதி கலவரம் நடந்தது. அங்கே திருமாவளவன் எதையும் சாதித்து விடவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா தான் அங்கே போய் அந்த ஜாதி கலவரத்தை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து அங்கே ஜாதி கலவரத்தை தடுத்து நிறுத்தினார்கள். கொடியன்குளத்திலே தலித் சமூகத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதலை கண்டித்து சென்னையிலே நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் தமிழின போராளி டாக்டர் ஐயாவை தவிர தலித் சமூகத்தை சாராத வேறு எந்த தலைவரும் வந்து பேசவில்லை, யாரும் கலந்து கொள்ளவில்லை. இப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டே வன்னியர் சமூகம் தான் குடிசைகளை கொளுத்துகிறார்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தான் வீடுகளை தீ வைத்து கொளுத்துகிறார்கள் என்றெல்லாம் இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டே வன்னியர் சமூகத்தை வன்முறையாளர்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால்,
வன்னியர் சமூகம் சிந்திக்க வேண்டும். இந்த ரவிக்குமார் விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிட்ட பொழுது வன்னியர் சமூகம் சிந்தித்திருக்க வேண்டும். அன்றைக்கு விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நானும் வன்னியர் தான், வன்னியருக்கு ஓட்டு போடுங்கள், நான் வன்னியர் ஆகவே எனக்காக திருமாவளவனுக்கும் ரவிக்குமாருக்கும் ஓட்டு போடுங்கள் என்று MRK பன்னீர்செல்வம் வந்து கேட்ட பொழுது அந்த பகுதியிலே வாழ்கின்ற அந்த மக்கள், அந்த வன்னியர் சமூக மக்கள், வன்னியர் என்றால் நீ வன்னியருக்கு ஓட்டு கேட்டிருக்க வேண்டும், அந்நியருக்கு எப்படி நீ ஓட்டு கேட்கலாம், ஆகவே நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்லிலும் செயலிலும் அதை காட்டியிருந்தால் இன்றைக்கு ரவிக்குமார் போன்றவர்களாம் வேண்டும் என்றே திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் வன்னியர் சங்கத்தின் மீதும் அவதூறை கிளப்பிக் கொண்டிருக்க மாட்டார்கள். சென்னையிலே பல இடங்களில் நடந்திருக்கிறது, சென்னையிலே பல இடங்களில் அத்துமீறல் நடந்திருக்கிறது, பல பெண்கள் நாடக காதலில் பலியாகி இருக்கிறார்கள். அப்பொழுதும் கூட அந்த பெண்களுக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சி தான் பேசி இருக்கிறது. நாடக காதலுக்கு ஆதரவாகத்தான் இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றளவும் பேசிக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் தலித் சமூகத்தை சார்ந்த தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 25 பேர் கைது செய்யப்பட்டவர்கள் பெரும்பாலும் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற உண்மையை ரவிக்குமார் போன்றவர்கள் பேசுவார்களா, திருமாவளவன் போன்றவர்கள் பேசுவார்களா? இன்னும் சொல்ல போனால் வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற பகுதிகளில் தான் தலித் சமூக மக்கள் பாதுகாப்போடு வாழ முடிகிறது. அவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு வன்னியர் சமூகத்தின் மீது அவதூறை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ரவிக்குமார் போன்றவர்கள் எல்லாம். திருமாவளவனோ ரவிக்குமாரோ நாங்கள் தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவோம் என்று எந்த இடத்திலாவது பேசியிருந்தால் அவர்களை வரவேற்றிருக்கலாம். ஆனால் திருமாவளவனும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய MP ரவிக்குமாரும் தொடர்ந்து அறிவாலயத்திற்கு அடிமை சேவகம் செய்வதற்கு ஒப்பந்தம் போட்டு விட்டவர்கள், ஆயுட்கால ஒப்பந்தம் போட்டு விட்டவர்கள். அறிவாலயத்தின் எடுபடியாக ஏவலாட்களாக தொடர்ந்து செயல்படுவோம் என்று ஒப்பந்தம் போட்டுவிட்டு இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் வன்னியர் சங்கத்தின் மீதும் அவதூறை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இந்திய உபகண்டத்தில், குறிப்பாக தமிழகத்தில் பல ஜாதி சங்கங்கள் உண்டு. எந்த ஜாதி சங்கத்தை சார்ந்த எந்த தலைவரும் அவருடைய ஜாதிக்கு மட்டுமே போராடி இருக்கிறார்கள், அவர்களுக்காக மட்டுமே செயல்பட்டு இருக்கிறார்கள். ஏன் இதே தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்காக மட்டுமே திருமாவளவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எதையும் சாதித்து விடவில்லை. ஆனால் தன்னை ஜாதி ஒழிப்பு போராளி என்று அவர்களுக்கு அவர்களே பட்டம் சூட்டிக் கொள்வார்கள். அதை பற்றி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் வாயிலேயே பேசுவார்கள். ஆனால் இவர்கள் எங்கும் ஜாதியை ஒழித்து விடவில்லை. அப்படி பல ஜாதி கட்சிகள், சாதி சங்கங்கள் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் அவருடைய ஜாதிக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள், அவருடைய ஜாதிகளுக்காக போராடி இருக்கிறார்கள். அது அவருடைய விருப்பம், நாம் அவற்றுக்குள் செல்ல விரும்பவில்லை. ஆனால் வன்னியர் சங்கம் என்று வைத்துக் கொண்டு பிரிந்து கிடந்த வன்னியர் சங்கத்தை ஒன்று திரட்டி வன்னியர்களுக்காக இடஒதுக்கீட்டுக்கு போராட வந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா மட்டும்தான் ஒரு ஜாதிக்காக சங்கம் வைத்திருந்தாலும் கூட அனைத்து ஜாதிக்காகவும் போராடி இருக்கிறார். டாக்டர் ஐயாவிற்கு முன்பும் சரி, டாக்டர் ஐயாவிற்கு பின்பும் சரி, டாக்டர் ஐயாவை போல அனைத்து ஜாதிக்குமாக போராடுகின்ற ஒரு ஜாதி சங்கத்தை உருவாக்கிய தலைவர் யாரும் இருக்க முடியாது. ஐயாவிற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை தொடருவார். வேறு எந்த ஜாதி சங்க தலைவர்களும் மற்ற ஜாதிக்காக போராடியதே இல்லை. மற்ற ஜாதிக்காக போராடுகின்ற தலைவர் டாக்டர் ஐயாவைத்தான் இவர்கள் வன்முறையாளர் என்கிறார்கள், இவர்கள் குடிசை கொளுத்திகள் என்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்தியா 1947 சுதந்திரம் அடைந்தது. அன்றிலிருந்து 18% இடஒதுக்கீடு கல்வி வேலை வாய்ப்பிலே தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் யார்? அதை பற்றி இவர்கள் பேச வேண்டுமா வேண்டாமா? திருமாவளவனும் ரவிக்குமாரும் 1947 இருந்து 1967 வரை தமிழகத்தை ஆண்டது காங்கிரஸ் கட்சி. 1967 இருந்து இன்று வரை தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பது திமுகவும் அண்ணா திமுகவும்.
இந்த கட்சிகள் தான் தொடர்ந்து 55 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் குடிசையில் இருக்கின்ற அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேற்றத்திற்காக எந்த திட்டங்களையும் தீட்டவில்லை என்று திருமாவளவன், ரவிக்குமார் போன்றவர்கள் ஆட்சியாளர்களை பார்த்து, திமுகவை பார்த்து கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை, அதிமுகவை பார்த்து கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை. இன்னும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் குடிசையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே. அவர்களுக்கு முன்னேற்றத்திற்கு, அவர்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தந்த திட்டங்கள் என்ன, இனி என்ன செய்ய போகிறீர்கள் என்று திமுகவையோ அதிமுகவையோ கேட்கின்ற துணிச்சல், தெம்பு, திராணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கோ ரவிக்குமாருக்கோ இல்லை. இவர்கள் அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்ய வந்தவர்கள். ஆகவேதான் வேண்டுமென்று திட்டமிட்டு ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது, வன்னியர் சங்கத்தின் மீது, டாக்டர் ஐயாவின் மீது, அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது திட்டமிட்டே பொய்யான பிரச்சாரங்களை இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் MP ரவிக்குமார் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து செய்தும் இவர்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுகின்ற பொழுது வன்னியர் சமூகத்தின் பெரும்பான்மை ஓட்டுகளை பெறுகிறது. விக்கிரவாண்டியிலே கூட இப்பொழுது 56,000 ஓட்டுகளை கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்றோம். இதை போல தனித்து போட்டியிடுகின்ற துணிச்சல், திராணி, தெம்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கோ அல்லது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களுக்கோ தைரியம் இருக்கிறதா? இருந்தால் தனித்து போட்டியிட்டு தலித் சமூகத்தின் ஓட்டுகளை வாங்குங்கள் பார்க்கலாம். இவர்களால் வாங்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் திராவிட கட்சிகளிடம் பணம் வாங்கி அந்த தலித் சமூக மக்களுக்கும் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து அந்த மக்களையும் ஓட்டை வாங்கி பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகின்ற அடிமைகளாக மாற்றிவிட்டார்கள். ஆகவே இவர்கள் தனித்து போட்டியிட்டால் தலித் சமூகமே ரவிக்குமாரையும் திருமாவளவனையும் ஆதரிக்காது என்பது தெரியும். ஆகவே இவர்கள் தனித்து போட்டியிட மாட்டார்கள். காலமெல்லாம் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஜால்ரா தட்டுகின்ற வேலையையும் அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்கின்ற வேலையும் மட்டுமே இவர்கள் தொடர்ந்து செய்வார்கள். அதற்காகவே பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்து வசைபாட இவர்கள் தயங்க மாட்டார்கள். இல்லாத பொய்யான குற்றச்சாட்டுக்களை இவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருப்பார்கள். இவற்றை வன்னியர் சமூகம் ஒரு நாள் முறியடிக்கும். அன்றைக்கு திருமாவளவனும் ரவிக்குமாரும் எங்கே போய் நிற்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.